ஒரு ஒர்க் இருக்குது, அதை ஏ மட்டும் பண்ணால் 10 டேஸில் பண்ணுவாங்க, பி மட்டும் பண்ணால் 15 டேஸில் பண்ணுவாங்க, சி மட்டும் பண்ணால் 30 டேஸில் ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலோட கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி 3 நாள் பண்ணுறாங்க. 3 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து வெளியே போயிடுறாரு. மீதி யார் மட்டும் இருப்பாங்க? பி மட்டும் இருப்பாங்க. ஸோ 3 நாளுக்கு அப்புறம் ஏ போனதுக்கப்புறம் பி கூட சி சேர்றாரு. அப்படிங்கும்போது ஒரு பேலன்ஸ் ஒர்க் இருக்கும் இல்லையா, அந்த பேலன்ஸ் ஒர்க்கை வந்து எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்னா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ வந்து 10 டேஸ், பி 15 டேஸ், சி வந்து ஸோ அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இது எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 30, இது வந்து 3 டைம்ஸ், இவங்க வந்து 2 டைம், இவங்க வந்து 1 டைம். ஓகேங்களா? அப்போ டோட்டல் பீஸ் ஆஃப் ஒர்க் மொத்த வேலை 30. ஏவால் ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கும், பியால் ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கும், சியால் ஒரு நாளைக்கு 1 ஒர்க்கும் செய்ய முடியும். அப்போ 3 பேர் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு வந்து 6 பீஸ் செய்வாங்க. ஆனால் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் பீஸ் ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு ஏவும் பியும் தான் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஏவும் பியாலையும் ஒரு 3 ஒர்க்கு 2 ஒர்க்குன்னு சொல்லி 5 பீஸ் ஒர்க் செய்ய முடியும். அப்போ 3 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 5 பீஸ்னால் 3 நாளைக்கு 15 பீஸ் ஒர்க்கை வந்து ஏவும் பியும் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 பீஸ் ஒர்க் இருக்கும். அதை வந்து இப்போ ஏ வெளியே போயிட்டாருன்னா பி கூட யார் ஜாயின் பண்ணுறாங்க? சி ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ பியால் ஒரு நாளைக்கு 2 பீஸ் ஒர்க்கும், சியால் ஒரு நாளைக்கு 1 பீஸ் ஒர்க்கும் செய்ய முடியும். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 பீஸ் ஒர்க்குன்னு சொல்லி பேலன்ஸ் இருக்கிற 15 பீஸை செஞ்சால் 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க்கை ஏ 3 நாளைக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் ரிமைனிங் ஒர்க்கை பி கூட சி சேர்ந்தால் 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி போட்டுடலாம்.